பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற இந்த ஃபிஷ் ஃபிங்கரை எப்படி ஈஸியாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டிங்க. செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபம். எப்படி பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி எப்படி நம்ம ஃபிஷ் ஃபிங்கர் செய்ய போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சாண்ட் சமையல் ரெசிபீஸ். ஃபிஷ் ஃபிங்கருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீன் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போன்லெஸ் ஃபிஷ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ரெடிமேடாக கிடைக்கிது. இல்லாட்டி நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் முள் இல்லாத மீனாக கேட்டு நடுவில் இருக்கிற அந்த முள் பகுதியை எடுத்துட்டு இந்த மாதிரி பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க. இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வந்து விரல் சைஸில் நல்லா வந்து ஓரளவுக்கு தடியாக இருக்கிற மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம பொரிக்கும் போது நல்லா சூப்பராக இருக்கும். இதை வந்து மஞ்சத்தூள் போட்டு ஒரு 3லேருந்து 4 முறை நல்லா கழுவிட்டு தண்ணி நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். மீனில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு பவுலில் 2 முட்டை சேர்த்துக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிற மீனோட அளவு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ. அதுக்கு இந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும். இந்த 2 முட்டையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு பொருளாக சேர்க்க போகிறோம். டீஸ்பூன்லேயே கணக்கு சொல்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டு மிளகாய்த்தூள் சேர்க்காதீங்க, கடையில் இருக்கிற வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ஒயிட் பெப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம், இல்லை நார்மல் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு. இதுவும் கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும். இதில் இருக்கிற எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் தேவையான அளவு உப்பும் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு முதல்ல சேர்த்துக்கோங்க, அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக டேபிள் ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கணும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டுக்குங்க. லெமன் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு முதலே வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்க போகிறேன். இந்த மசாலா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம மீனை போட்டு ஊற வச்சு தான் செய்கிறோம். கடையில் பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு செய்வாங்க. அப்படியே போட்டு செய்கிறத விட மீனை வந்து இதில் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா மீன் துண்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாமே டிப் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே இந்த மசாலாவில் நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுருங்களாம். இந்த மசாலா செய்கிறதும் ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லைங்க. இன்க்ரீடியன்ஸ் ரெடியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு கலந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். இப்போ மூடி போட்டாச்சு. அடுத்ததாக பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு இந்த பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணுறதுலையும் டவுட் இருக்குது, அதனால தான் இதையுமே காட்டியிருக்கேன். இப்போது ஒரு 3லேருந்து 4 பிரெட் பீசஸ் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையாலே பிச்சு விட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த ஓரங்களில் கட் பண்ணி போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சேர்த்துட்டு கொரப்பாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். ரொம்ப நைஸாக தேவையில்லை. இந்த அளவுக்கு ஓரளவுக்கு 2 முறை நீங்கள் அரைச்சி எடுத்திங்கனாலே நல்லா பவுடர் ஆகிடும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். நீங்கள் பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சாலே போதும், உங்களுக்கு நல்லாவே நைஸாக ஆகிடும். இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ கையில் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி உதிரியாக இருந்துச்சுன்னா பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு மீனாக எடுத்து இந்த பிரெட் க்ரம்ஸில் இப்படி லைட்டாக வச்சு கோட் பண்ணி விடுங்க. கோட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ தடியாக வேணுன்றது நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு லேயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லேயர் மேலே இருக்கிறது ஓரளவுக்கு நல்லா மெலிசாக இருக்கும். இல்லை உங்களுக்கு நல்லாவே லேயர் வேணும்னா நீங்கள் 2 முறை மறுபடியுமே இந்த மசாலாவில் டிப் பண்ணிவிட்டு திருப்பி பிரெட் க்ரம்ஸில் கலந்துக்குங்க. பிரெட் க்ரம்ஸில் கலந்துட்டு கையால் நல்லா இந்த மாதிரி ஒரு முறை அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து அந்த மீனோட நல்லா வந்து மெர்ஜாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் வெறும்னே லேஸாக டிப் பண்ணிங்கன்னா எண்ணெயில் போடும்போது பிரெட் க்ரம்ஸ் தனியாக போயிடும். இப்போ எல்லாத்தையுமே இதை கோட் பண்ணி தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 1-2 பிரெட் துண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் அந்த பிரெட் க்ரம்ஸ் சேர்க்கும் போது. அப்போ கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஃப்ளேமை வந்து மீடியம்லேருந்து கொஞ்சம் லோவாகவே வச்சுருங்க. ஏன்னா பிரெட் க்ரம்ஸ் பார்த்திங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு கலர் மாறிடும், உள்ள மீன் வேகாமல் இருக்கும். ஸோ கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் போல் 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சிங்கன்னா இது கரெக்டான பக்குவத்தில் ரெடி ஆகிடும். ஃப்ளேம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஃபுல்லாக கரிஞ்ச மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு விட்டுறாதீங்க.
லைட்டாக கலர் பார்த்து டக்குன்னு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மேலே மொறு மொறுன்னு இருக்கும், உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.